ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. இரு பொருளிலும் தேசிகர். அந்த உபதேசகரைத்தான் தேசிகர் என்றும் சொல்வது. குரு என்றும் ஆச்சாரியர் என்றும் சொல்லப்படுகிறவருக்கு இப்படியும் ஒரு பெயர். அவர் வழி சொல்லி கொடுத்து கட்டளையிடுவதற்கு தேசம் என்ற பெயரை தராமல் உப சேர்த்தே சொன்னாலும் அவரை குறிப்பிடும் போது உபதேசகர் என்பது போலவே உப போடாமல் தேசகர் என்றும் வார்த்தை உண்டு. ஆனால் அதைவிட பிரபலமான பேர் தேசிகர் என்பதே. இடத்தை வைத்து ஏற்பட்ட தேசம் நாடு விஷயமாகவும் தேசிகர் என்ற வார்த்தை உண்டு. அப்போது தேசிகர் என்பதற்கு ஸ்வதேசி, ஒரு தேசத்தை நமது பிற்படமாக கொண்டவர், நேட்டிவ் என்ற அர்த்தம். ஒரு தேசத்தின் நானா இடங்களையும் அறிந்திருந்து வழி சொல்லக்கூடிய கைடுக்கும் தேசிகர் என்ற பெயருண்டு. ஆனாலும் ஆத்ம வாழ்க்கைக்கு கைடாக உள்ள உபதேசகரான குருவையும் முக்கியமாக அந்த வார்த்தையால் குறிப்பிடுகிறோம். திச் என்ற வினை சொல்லின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்து கட்டளை பண்ணுவதால் தேசிகராக இருப்பவர் வாழ்க்கை பயணத்தில் எந்த திசையில் எந்த வழியில் போக வேண்டும் என்றும் கைட் பண்ணுவதால் திச்சை பெயர் சொல்லாக கொண்டு உண்டான தேசிகராகவும் இருக்கிறார். கூடவே வந்து வழிகாட்டும் கைடு என்பதால் உப சேர்க்காமல் தேசிகர் என்றே சொன்னாலும் கூட கிட்டக்கவே இருப்பவர் என்றாகிவிடுகிறது. மரியாதை ஸ்தானத்தால் நாம் மேலே பட்டுவிடாமல் விலகி நிற்க வேண்டியவர், ஆனாலும் பிரியத்தினால் கிட்டவே இருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.